All right, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this wonderful fellowship. Thank you, Lord, for the time you have given us for us to meet, discuss you, and pray, Father, in your name. Lord, be with us, Lord, while we study. May every word carry your will and your purpose, Father, in our lives. Be with us, Father, while we dwell on your word. In Jesus' wonderful name I ask. Amen. Mm. Okay, so I thought we will quickly look at Sermon on the Mount, என்னோட ஒரு favorite topic. And எனக்கு வந்து இது அந்த பியாட்டிடியூட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. பியாட்டிடியூட்ஸ் வந்து தெரியும்ல, மேத்யூ 5ல் இருக்குது, பிளெஸட் ஆர் த பிளெஸட் ஆர் தன்னு வரும்ல, பாக்கியவான் பாக்கியவான் வரும். ஸோ அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பாக்கியவான் இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் டில் ஐ லேர்ன்ட் தெர் இஸ் அ நைஸ் அண்டர்லையிங்காக ஒரு மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட். ஸோ மேத்யூ 5 கையில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளெஸட் ஆர் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பிளெஸட்க்கு ஆக்சுவலாக இன்னொரு மீனிங் வந்து இன்னொரு மீனிங் பிஹைண்ட் தேட் பர்டிகுலர் க்ரீக் வேர்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலாக ஹாப்பினஸ். ஸோ எது ஹாப்பினஸ்ன்னு ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்களேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறாரு. அப்படின்னு தெரிஞ்சிட்டு வார்த்தைகளை பாருங்கள். புவர், மோன் பண்ணுறது, பிளெஸடாக இருந்து தோஸ் ஹூ மோன் அப்படி தானே இருக்குது. மீக், those who hunger and who thirst. So it is very not very happy words. இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கட்டாயம் கொஞ்சம் டீப்பாக படிக்கிறதுல அதில் மீனிங் இருக்குது. ஓகே, இட் டசன்ட் இண்டிகேட் ஹாப்பினஸ் அட் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் இது தமிழில் வாசிக்கிறீங்களா யாராவது? 5:3 கையில் வச்சு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ இப்போதைக்கு ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த ஒவ்வொரு பிளெஸடுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படி ஏதோ இது இருக்கும். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தேட். ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் த பிளெஸட் ஆர் த. ஸோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாசிப்போம். ஓகே. ஸோ தோஸ் ஹூ ஆர் புவர். ஸோ புவர்னா யார்? எது அவங்ககிட்ட இல்லையோ அது கேட்குறவங்க புவரர் பீப்புள். இல்லை, பணம் இல்லாதவங்க கேட்குறது. இது இல்லாட்டி விளங்காமல் இன்னொருத்தவங்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறது. ஸோ தே ஆர் லெஸ்ஸர் இன் நாலேஜ். ஸோ எனிதிங் குறைவாக இருந்து போய் இன்னொருத்தவங்கிட்ட கேட்குறோம்னாக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க தான் புவர் சொல்லுவோம் நம்ம. இல்லை, தனக்குன்னு ஒரு ஈகோ ஒன்றும் இல்லாமல் போய் ஃபீல் பண்ணி கேட்குறது. ஸோ இது ஜீசஸ் இஸ் ஆக்சுவலி டெல்லிங் பிளெஸட் ஆர் த புவர் இன் ஸ்பிரிட். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இல்லை எனக்கு அப்படின்னு ஹம்பிளாக போய் கேட்குற நிலமையில் ஒருத்தர் தள்ளப்பட்டால், ஒருத்தர் அந்த ஒரு பொசிஷனில் ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு விளங்குது. ஐயோ, நான் என்கிட்ட இல்லையே, நான் ஸ்பிரிட் ஃபில்டாக இல்லையே, அந்த ஞானம் இருந்து போய் கடவுள்கிட்ட கேட்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா they are already in a blessed place. They are already in a happy place. Can you imagine? So ஸ்பிரிட் என்கிட்ட இல்லை, நான் ரிடீம்டு ஆகலை, நான் இன்னும் சேவ்டு இல்லை அப்படின்னு எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்களோ அதுவே ஒரு பொசிஷன் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, பொசிஷன் ஆஃப் பிளெஸட்னஸ். அந்த எக்ஸாம்பிள், அந்த 2 பேர் ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு பேரபிள் சொல்வார் இல்லை, ஜீசஸ் சொல்லுவார். அந்த இதுலலாம் த புவர் இன் ஸ்பிரிட் இருக்கிற அந்த பப்ளிக்கன், அந்த ஒரு டேக்ஸ் கலெக்டர் மாதிரி ஒரு அந்த மனுஷனுக்கு தான் சால்வேஷன் கிடச்சிச்சு. ரொம்ப தைரியமாக ஜெபம் பண்ண அந்த ஃபாரிசிக்கு வாஸ் நாட் சேவ்டு தட் டே. Salvation reached the other man. So he's already blessed. He's already in a happy place, right? So, okay, so salvation. அடுத்த நெக்ஸ்ட் இது வந்து 5:4 வாசிக்கிறீங்களா? Blessed are they that mourn.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஸோ துயரப்படுறவங்கன்னா திஸ் நாட் ஜஸ்ட் சேட், நாட் வெறும் அன்ஹாப்பி அப்படி இல்லை, மோன் பண்ணுறவங்க. ஸோ மோன் பண்ணுறவங்கன்னா நம்ம மைண்டில் இதுதான் வரும் இல்லை, தோஸ் ரொம்ப பிடிச்சவங்க இல்லை, அவங்க தான் ரியலாக மோன் பண்ணுறவங்க. ஸோ when God is telling those who mourn, it is not a simple என்ன things happen, people leave. ஸோ அது இல்லை. இது வந்து எனக்கு ஸ்பிரிட் இல்லைன்னு நினச்ச ஒரு ஆத்மா, நான் கடவுளை விட்டு இவ்வளோ தள்ளி இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி மோன் பண்ணுறது. ஐயோ எனக்கு திரும்பி கடவுள்கிட்ட போவே முடியாதா, எனக்கு ஒரு தகுதியே கிடையாதே, நான் எப்படி இந்த லவ்விங் காட் திரும்ப எப்படி நான் போகிறது அப்படின்னு நினச்சி மோன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு மென்டல் ஸ்டேட், அந்த இமோஷ்னல் ஸ்டேட், அது ஜீசஸ் இஸ் டெல்லிங் அப்படி மோன் பண்ணுறவங்க ஆர் பிளெஸ்ட். Okay, so that they will realize that sin is keeping them away from a holy God. And the realization hit பண்ணியிருக்கோம், நான் தள்ளி இருக்கேன் கடவுளை விட்டு அப்படின்றது உண்மை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் அனதர் ஒரு ட்ரூத் விளங்குன ஒரு மனுஷர் அவங்க. when they mourn, they are also blessed, they are also happy. Okay, பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் சாரோ நல்லதுன்னு சொல்லியிருக்கோம், மற்ற எல்லா இடத்துலையும் ரிஜாய்ஸ், பி ஜாய்ஃபுல், டோன்ட் வரி அப்படியே தான் இருக்கும். ஒன்லி இன் 2 Corinthians 7:10 காட்லி சாரோ நல்லதுன்னு போட்டிருக்கோம். காட்லி சாரோ ப்ரொடியூசஸ் ரிப்பென்டன்ஸ் லீடிங் டு சால்வேஷன். பிகாஸ் அந்த சாரோ லைக் இந்த மாதிரி மோர்னிங், கடவுள்கிட்ட நான் தள்ளி இருக்கனே, எனக்கு சின் இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி சாரோஃபுல்லாக இருக்கும் போது இட் வில் லீட் டு ரிப்பென்டன்ஸ் விச் வில் லீட் டு சால்வேஷன். அண்ட் தட் இஸ் வை திஸ் இஸ் அ பிளெஸட் திங். யா, no anything else, the worldly sorrow, the sorrow of the world produces nothing, அது ஒரு யூஸ் இல்லாத sorrow, right? Okay, all right. So that is the second blessed. Third one, the 5:5, blessed are the meek. சாந்த குணம் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். So Tamil translation calls it சாந்த குணம்ல, like something like gentle. I think gentle, but gentle அப்படின்னாக்கா வீக் அந்த மாதிரி அந்த 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 மென்டாலிட்டி கிடையாது. இது வந்து மீக் வந்து யாரும் என்னமோ சொல்லி கொடுத்தா அதை கேட்டு படிச்சுக்கிற புத்தி இருக்கிறது. அதுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு அதுதான் அந்த சாந்த குணம். ஒரு ஒரு ஹியூமிலிட்டி வேணும், என்னை விட அடுத்தவங்களுக்கு கூட தெரியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எனக்கு இன்னும் அறிவோ அந்த மாற்றமோ தேவை அப்படின்னு விளங்கியிருக்கணும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மீக்கில் வந்து ஹியூமிலிட்டி இருக்கும். I don't know how else to it. இன்னொரு வே டு எக்ஸ்பிளைன் வந்து ட்ரெயினபிள், ஒரு malleable. ஓகே, ஸோ அதாவது ஒரு ஒரு கொடியை எடுத்து, செடியில் கொடி வளர்கிற போது அதை எடுத்து கெட்டி விட்டாக்கா அது அதுக்கேற்ற மாதிரி வளரும்ல, அப்படி கெட்ட அலோவ் பண்ணுறது. ஓகே, ஸோ தேட் இஸ் த மீனிங் ஆஃப் மீக். ஓகே, another very nice example is the example of a horse. Horse பார்த்தா you can imagine it is powerful, it is strong, it is fast, நிறைய நல்ல குவாலிட்டிஸ் ஒரு ஹார்ஸுக்கு. அது ஆனால் அடக்கமாக குட்டி பிள்ளைங்க கிட்ட கூட அது சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். வார் அவ்வளோ சத்தத்துக்குள்ளே வாரில் போய் சண்டை அந்த இதுக்கும் அது இட் இஸ் ஓகே. ஃபாஸ்ட்டாக ஓட தான் செய்யணும், பக்கத்தில் இருக்க ஹார்ஸ்லாம் பார்க்காம தான் போட்டியில் ஓடணும், அதுக்கும் ட்ரெயின் பண்ண முடியும். கரெக்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட். கேம் விளாடுறதுக்கோ, ஷோ ஜம்பிங்க்கோ, சர்க்கஸ்லேயோ, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ஸ் இஸ் ட்ரெயினபிள். அதை
எப்படினாலும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதோடைய ஆட்டிடியூட் இஸ் ஓகே டு பி ட்ரெயின்டு. அந்த மாதிரி ஒரு களிமண்ணா கடவுள் கையில் நம்ம இருக்கணும். அவர் என்னவா செய்தாலும் நம்மளால் அதை ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணி நம்ம மீக்காக இருக்கணும். அங்கே தான் அந்த மீக் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் வி ஆர் ரெடி டு லேர்ன் ஃப்ரம் எனி சிச்சுவேஷனாக இருக்கலாம், வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற காரியங்கள்லேருந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஸோ வி லேர்ன் ஃப்ரம் ஆல் ஆஃப் தட். அதில் அந்த அந்த குவாலிட்டி, ரைட், அந்த குவாலிட்டி இருந்தால் ஜீசஸ் சேஸ் தட் யூ ஆர் பிளெஸ்ட். Yeah, okay, so obviously then what is the most important? அவரை பற்றி இன்னும் தெரிய, அவரை பற்றி படிக்க, அவரோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க, அவரை ஒபே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் பெலன் வேணும், அதுபடி செய்ய, ரைட்? ஸோ யுவர் லைஃப் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீசஸ் என்னும் போது யூ ஆர் மீக். பைபிளில் சொல்லியிருக்க 1-2 பீப்புள். ஒன்று மோசஸோட வளர்ப்பு எப்படி and how his life changed. இல்லை டோட்டலாக it changed. But God tells Moses was the most meek man on earthன்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போனா அப்படி ஒரு பேலஸில் வளர்ந்து அப்படி இருந்து தரமட்டத்துக்கு போய் ஒரு மாமனாரோட ஆடு எல்லாம் இது மேய்ச்சிட்டு இருக்கிற லெவலுக்கு போய் அங்கேருந்து யூ ஆர் நவ் பிகமிங் அ லீடர் ஃபார் thousands and tens of thousands of people. அப்படின்னா அதுக்கும் அடாப்ட் ஆகி மீக்காக இருந்து படித்து கடவுள் சொல்கிறது படி செய்து நம்பி he just had to follow, so he is considered meek, and the other person is Jesus, of course. Okay, அடுத்தது பாப்போமா? 5-6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are they which do hunger and thirst after righteousness, they shall be filled. So இந்த hunger and thirst வந்து ஐ டோன்ட் திங்க் நம்ம இதில் ஜாயின் பண்ணியிருக்க யாருக்கும் உண்மையான பசி தாகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. பட் இமேஜின் அ ட்ரவுட்டில் இருக்கிறவங்க, ஃபேமினில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. வில் தே பாதர் அபவுட் ஹவு தே லுக், அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரு செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஆல் தட் தேல் வாண்ட் இஸ் எங்கே தண்ணி கிடைக்கும் ஆர் எங்கே சாப்பாடு கிடைக்கும், அதில் தான் மைண்ட் டோட்டலாக போயிருக்கும். கரெக்டாக? ரைட்? அவங்க ஃபோக்கஸ் ஆன் ஃபுட் அண்ட் வாட்டர் வில் பி டு த பாயிண்ட். இல்லை வேற எல்லாம் அழிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும், இருந்திருக்கும். அந்த மாதிரி ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குமா? ஃபார் ரைச்சஸ்னஸ், ரைட்? திங்க் அபவுட் இட். ஸோ Jesus says, I am the bread. Now think about hunger and thirst. Yeah. And what is water? Symbolic of the Holy Spirit. So Jesus sends the Holy Spirit to us. Upon hunger and thirst will stand for Jesus and the Spirit. Understanding the gospel and obeying his will. Right? Adam Peter uses that. Like newborn babies crave pure spiritual milk so that you will grow up in your salvation. அந்த மாதிரி பேபிக்கு வேறு வேலையே கிடையாது. ஒன்றும் பசிக்கும் போது அழ வேண்டியது இல்லை, அதுதான் வேலையே. அந்த மாதிரி டோட்டல் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் இருக்குதா நமக்கு? அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் அஃப்கோர்ஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Jesus and the salvation he gives, and then of course being filled by the Spirit. So அது இருந்தா அஃப்கோர்ஸ் தென் you'll be filled. கடவுள் தருவார், இல்லை நம்ம அவ்வளோ இஷ்டப்படணும். அதை பட்டாக்கா we will be filled. Those who are hunger and thirsting will be filled. Right. So அப்படி ஒரு பசிதாகம் வந்தாலும் you are already blessed. It's quite interesting. ஏன்னாக்கா இந்த பிளெஸ்ட் லிஸ்ட் அப்படியே ஆர்டரில் வேறு ஆர்டரில் கூட இல்லை, அதே ஆர்டரில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே லெசன் இன் சால்வேஷன் அண்ட் தென் க்ரோயிங் ஆஸ் அ கிறிஸ்டியன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு புவர் இன் ஸ்பிரிட், எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டே இல்லையே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? the person will mourn, they'll be upset, they'll be sad, they'll
mourn, they'll pray, they'll cry, இல்லையா? அதுக்கப்புறம் they are teachable. கடவுள் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஹங்கர் அண்ட் thirst இருக்கும். பைபிளில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, நான் எவ்வளோலாம் படிக்க முடியும், எங்கெல்லாம் போய் படிக்க முடியும், யார்கிட்டலாம் போய் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஹங்கர் அண்ட் thirst வரும். கேன் யூ இமேஜின் திஸ்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? டெஃபினட்டாக இல்லை. இதே பார்த்து தான் எவ்ரி நியூ பிலீவர் வில் டேக், ரைட்? they'll realize they are not a believer, they'll mourn, and then that switch happens, then they become meek, and then they hunger and thirst. Correct? Right, then they become a believer. Once you become a believer, and what happens? Because once you are saved and then you are baptized by the Spirit, இல்லையா? That is your hunger and thirst. And then you are filled. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? It overflows. Once your heart is filled, it overflows. இல்லை, a cup, if you fill it, it overflow ஆகும். And the overflow now goes where? It goes to outside, to other people now. So இப்போ ஒரு individual is saved, filled, and overflows to people around them. Make sense? இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது வாசிச்சு பாருங்களேன். blessed are the 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். So blessed are the merciful. What is mercy? So mercyனாலே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலனா that is mercy. Okay? So கிரேஸ், இதுக்கு இன்னொரு வார்த்தை mercy, ஒரு character of God. Grace is something else. Like grace, remember as G for grace, G for gifts. எனக்கு தகுதி இல்லாத நல்ல gift கிடைக்கும் போது அது கிரேஸ். காட்ஸ் கிரேஸ். நான் சோகமாக இருக்கேன், காட்ஸ் கிரேஸ். எங்கள் ட்ராவல் நல்லாச்சு, காட்ஸ் கிரேஸ். ஐ எம் சேவ்டு, இல்லை, அதெல்லாம் கிரேஸ். mercy வந்து நான் இந்த தப்பு பண்ணேன், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அது mercy. Right? Okay, makes sense? Okay, because he paid in full in the cross. So நம்ம என்ன செய்யணும்? when we are overflowing naka, this is the first thing we do. We forgive others. We are merciful to other people. If we understand the forgiveness what Jesus has done for us, இல்ல, Jesus நமக்கு mercy கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சாக்கா அதே mercy நம்ம ஹார்ட்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி சுற்றி இருக்கவங்களுக்கு போகணும். கரெக்ட்? ஸோ இட் ஷுட் ஓவர்ஃப்ளோ. அதனால தான் ஜெபத்லேயும் forgive us our debts as we forgive those who அது நமக்கிட்ட பாவம் பண்ண மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு forgive பண்ணணுன்றதையும் சொல்கிறது. அது ஒன் ஆஃப் த பிக் ரீசன். 2 commandments ஜீசஸ் கொண்டாந்ததில் செகண்ட் கமாண்ட்மெண்ட்டில் இது உள்ளடங்கி இருக்கு இல்லையா? forgiving others. And there you go. So you get the idea. So first you need to be saved, and once you are saved, you are filled by the Spirit, and that overflows into mercy for others also. So it starts the overflow. Okay, 5:8 பார்க்குறீங்களா? Next one. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். So redeemed believer, baptized, loving others, hungering for Jesus, இல்லை, hunger and thirst இருக்கு. So this is going to make us a more purer, better, more like Jesus human being. எப்போமாவது நம்ம 100% பியூர்னு ஆயிடுவோமா? I don't think so. I think it's a lifelong process. We become, in other words, we are sanctified to become purer and purer and purer. It's a part of the walk. Correct? So we are beginning to love others, forgive others, love other people. But அதுக்கு இடையில அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. இட் இஸ் நாட் ஓவர். அந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸில் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இந்த ஸ்டெப்பு நடந்துக்கிட்டே இருக்கும், சைட் பை சைட் பேரலாக நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு.
we are overflowing to others, ஆனால் we are also being made purer and being cleansed by the Lord. ஓகே, அதனால தான் அபாய்டு ட்ரூ வைனில் சொல்லுவார் இல்லையா, ஐ எம் த வைன், என் கூடயே இருங்க, நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்டு யூஸ்ஃபுல்லாகவும் வாழ மாட்டீங்க, நீங்கள் ஒரு டெட்டு வுட் மாதிரி இருப்பீங்க, வேஸ்ட் பிரான்ச்சாக இருப்பீங்க. அப்படி இருக்காதீங்க, என்னோட ஒட்டி அபைட் வித் மீ சொல்வார். அப்புறம் காலை கழுவும் போது பீட்டர்கிட்ட அதுவும் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். ஜீசஸ் வில் டெல், ஐ சேவ்ட் யூ ஆல்ரெடி. காலை தான் நான் இன்னும் கழுவலை, உங்களை ஃபுல்லாக பீட்டர் சொல்லுவார். ஓகே, லெட் மீ, எனக்கு டைம் இல்லையோன்னு நினச்சிட்டு கடகடன்னு சொல்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் சப்பர் டைமில் ஜீசஸ் வில் வாஷ் டிசைபிள்ஸ் ஃபீட். அப்போ பீட்டர் காலை கழுவும் போது பீட்டர் வில் சே, ஐயோ நீங்கள்லாம் என் காலெல்லாம் கழுவாதீங்கன்னு சொல்லும் போது ஜீசஸ் வில் சே, நோ, எனக்கு நீ கழுவலைன்னா என்கிட்ட பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுவார். உடனே பீட்டர் வில் சே, ஐயோ ஓகே ஓகே ஓகே, என்ன ஃபுல்லாக இப்போ கழுவிடுங்க அப்படின்னு. அப்போ ஜீசஸ் வில் ரிப்ளை, ஃபுல்லாக கழுவ தேவையில்லை, பிகாஸ் ஐ ஹவ் டன் தட் பார்ட், மீனிங் எஸ் சேவ்டு தேம். அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு, இந்த காலை கழுவுறது தான் பாக்கி இருக்கு. ஸோ வாட் டஸ் தட் மீன்? எவ்ரிடே நம்ம நடத்தை இல்லை, நம்மளோட லைஃப்பில் அவர் வாக், அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஜீசஸ் இஸ் டெல்லிங், ஐ வில் க்ளீன் யுவர் ஃபீட். யா, ஸோ அந்த கிளென்சிங் ஆஃப் த ஃபீட் ஆர் கிளென்சிங் ஆஃப் யுவர் வாக் வந்து நெசசரி. அதனால தான் நம்ம எவ்ரி டைம் வி ரிப்பென்ட், எவ்ரி டே வி ப்ரே. யா, ஸோ தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஓகே, ஸோ அந்த இதுவும் ஐ திங்க் ஐ ஹவ் பீன் கிளியர் இல்லை. ஸோ த பியூரிஃபையிங் ஆஃப் பிலீவர் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும், வைல் வி ஆர் ஓவர்ஃப்ளோயிங் டு அதர்ஸ். ஓகே, நம்ம ஃபுல்லாக பியூரான பிறகு தான் நான் அடுத்த வேலை செய்ய போகிறேன்னு ஒரு ஸ்டேஜ் வரவே வராது, ரைட்? ஸோ அதுக்கு தான் ஐ திங்க் திஸ் பிளெஸ்ஸட் இந்த ஆர்டரில் இருக்குது. யூ ஸ்டார்ட் ஓவர்ஃப்ளோயிங் and then God says, I am going on sanctifying you on the side. Okay, all right. Adutha, blessed are the 5:9, blessed are the peace. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமாம். ஸோ பீஸ்னா ரெண்டு சண்டை போடுறவங்களுக்கு நடுவில் பிரிட்ஜாக இருக்கிறது இல்லை, டு பிரிட்ஜ் த பிட்வீன் கேப், ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுனா. உலகத்தில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ப்ராப்ளம், மேன் அண்ட் காட் ஒன்றா இல்லை, இட் இஸ் லைக் அ வார் பொசிஷன், ரைட்? அவங்க ரெண்டுக்கும் பெரிய கேப் இருக்குது. ஸோ சின் இஸ் செப்பரேட்டிங் காட் அண்ட் மேன். அப்போ இதை சமாதானம் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை, ரைட்? இதுதான் இன்ஃபேக்ட் ரியல் பீஸ், ரைட்? அதனால தான் ஜீசஸ் இஸ் கால்ட் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், பிகாஸ் ஹீ brought this peace between man and God. He is the only bridge between man and God. He is the only way to God. There are so many verses on it. Okay, அப்போ peacemakerனா யாரு? Jesus is the prince of peace. Peacemakerனா நம்ம தான் பீஸ்மேக்கர். வை? பிகாஸ் ஆர்மர் ஆஃப் காட்ல பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு போட்டிருக்கிறது வந்து ஃபீட் இஸ் ஷார்ட், ஆர் யூ ஆர் வேரிங் த ஷூஸ் வித் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் காஸ்பல் ஆஃப் பீஸ். இதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்ம, கேரியிங் த காஸ்பல் ஆஃப் பீஸ்க்கு. ஸோ இட் இஸ் கால்ட், த காஸ்பல் மெசேஜ் இஸ் கால்ட் த காஸ்பல் ஆஃப் பீஸ். என்னதில் பீஸ்? சண்டை வராமல் இருக்குமா வீட்டில்? நோ, இட் இஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன், பீஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். அந்த நியூஸை தான் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறோம்னாக்கா அதை தான் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஹூ இஸ் அ பீஸ் மேக்கர்? வி ஆர் அ பீஸ் மேக்கர். எவ்ரி மிஷனரி இஸ் அ பீஸ் மேக்கர். கரெக்டா? It makes sense, right? Every Christian should be a peacemaker. That's what Jesus is telling also, right? So overflowing Christian paranga is forgiving others. He's being made pure. அது சைடில் நடக்குது. And then next gospel கொடுக்குறோம். So first சாதாரண forgiveness, சாதாரண relationships, close by, அந்த மாதிரி காரியங்கள். அதுக்கு அடுத்தது கேரிங் த காஸ்பல் தான். ஓகே, எவ்ரி கிறிஸ்டியன் கேரிஸ் த காஸ்பல். ஸோ யூ நோட்டட் திஸ். ஸோ சால்வேஷன் முதல்ல நடக்குது, தென் தே ஆர் சேவ்ட்,
And then the saved person becomes merciful in forgiving others. They are being made purer, and they are being washed and cleaned and made purer, and they become a peacemaker now. They are carrying the message. Make sense இல்ல? ஸோ அதான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஃப்ளோ, அழகு ஃப்ளோ. 5, 10 and 11 வாசிச்சிடலாமா? ஓகேவா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே, ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எங்கே போயிடுச்சுப்போம்? காஸ்பல் கொண்டு போய், அப்போ இந்த காஸ்பல் கொண்டு போகிற இடங்கள்ல வர தொல்லைகள். Blessed are those who are persecuted. எங்கே persecuted ஆவாங்க? when they are either carrying the gospel or show their faith. அந்த டைமில் தான் persecution நடக்கும். or when they are reviling you, persecuting you for his sake. அதில் அதை கோட்டை விட்டுற வேண்டாம். ஸோ சும்மா வேர்ல்டு என் மேலே என்ன, வேர்ல்டுக்கு என்ன பிடிக்கல, எங்கள் பாஸுக்கு என்ன பிடிக்கல, எங்கள் டீச்சருக்கு என்ன பிடிக்கலலாம் நாட் கரெக்ட். அன்லெஸ் இட் இஸ் ஃபார் மை சேக்குன்னு ஜீசஸ் டெல்ஸ் வெரி கிளியர்லி. ஜீசஸ், நான் கிறிஸ்டியன் ஆர் ஜீசஸுடைய பைபிளை பற்றி பேசும் போதோ ஆர் காஸ்பல் கேரி பண்ணும் போதோ அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு வருதா, பீப்புள் ஆர் உங்களை ஹேட் பண்ணுறாங்களா, உங்களை பர்சிக்யூட் பண்ணுறாங்களா, அந்த டைமில் யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். யூ ஆர் பிளெஸ்ட். சுற்றி இருக்கிறது அவ்வளோ ஒரு ஹாரிபிள் சுச்சுவேஷன், பட் ஜீசஸ் சேஸ் யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இஸ் சேயிங். நாட் ஆல் லைஃப்ஸ் ட்ரபிள்ஸ், ஒன்லி விட் இஸ் ரைச்சஸ்னஸ் சேக் ஆர் ஜீசஸோட சேக்குக்காக எதுனாலும். இந்த சின்ன ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லும் போது மற்றவங்க கலாட்டா பண்ணுறதா இருக்கலாம், இல்லை it can be as simple as that, or it can be complicated like a missionary ஒரு வில்லேஜுக்கு போகும்போது அங்கே உள்ள மக்கள் அவங்கள அடிக்கிறதா இருக்கலாம். ஸோ எனி ஆஃப் தேட். பட் ஜீசஸ் சேஸ் அந்த கஷ்டம்லாம் பட்டாலும் யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, ஏன்னா 5:12 பார்க்குறீங்களா ப்ளீஸ்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஸோ பைபிளில் நல்ல அது ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு. காடோட நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஹோலி ஸ்பிரிட் பைபிளில் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஜீசஸ் இஸ் டெல்லிங் ஆல்சோ. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு மனுஷர்னு நம்ம நினச்சி இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களே. ஐசாயா கஷ்டப்பட்டிருக்காரு, ஜெரமையா கஷ்டப்பட்டிருக்காரு, பால் பீட்டர் கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லை? ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்ட்ரகிள்டு ஃபார் ஹிஸ் சேக், இல்லையா? அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் டோன்ட் வரி, யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். பட் அண்ட் ஹி டெல்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட், ரிஜாய்ஸ். இது பாரு, நம்ம ரிஜாய்ஸ் பண்ணுற பொசிஷனாக அது சுச்சுவேஷனை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அந்த மாதிரி சுச்சுவேஷனே இல்லைல்ல. பட் God calls us to rejoice. He says, rejoice if you are being persecuted. Because others are also done. அதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்டீஃபனாக இருக்கட்டும், ஜேம்ஸோட தலையை வெட்டினாங்க, பாலிகார்ப்னு ஒருத்தரை ஒரு தீயில வச்சு கொளுத்தினாங்க. so many Christians were martyred. 1600 as time goes. நான் வேறு டைமில் உள்ள படங்கள் போட்டேன். ஸோ நாட் இன் ஒன், இஸ்ரேலில் மட்டும், இஸ்ரேல் மக்கள் மட்டும் கிறிஸ்டியன்ஸ் இல்லை, வெவ்வேறு இடங்களில். டிண்டேல் வந்து பிரிட்டிஷ், ஜாப்பனீஸ் கிறிஸ்டியன்ஸ் வர் க்ரூசிஃபைடு 1600. ஸோ தெர் வர் ஸோ, இப்போ ரைட் நவ் ஆல்சோ எல்லா இடத்துலையும், ஆஸ்திரேலியாவில் ப்ராப்ளம், அங்கே இந்தோனேஷியாவில் ப்ராப்ளம், தெர் ஆர் so many மிடில் ஈஸ்டில் இஷ்யூஸ் ஆர் தேர், சைனாவில் இஷ்யூஸ் ஆர் தேர், எவ்வளவோ இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் பிலீவ் மீ, தே ஆர் ஆல் பிளெஸ்ட். தே ஆர் ஆல் பை காட்ஸ் கிரேஸ், தே ஆர் ரிஜாய்சிங். ரைட்? God has already called them blessed. Wonderful, no? Fantastic. So கடவுளுக்காக how much
இல்லை உங்கள் ஃபெய்த் ஆன் காடை நீங்கள் ஒரு ரேட்டிங் போட்டு பாருங்க. உங்களோட நன்மைகளுக்காக நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், ஆம், ஏதோ அட்வான்ஸ்மெண்ட் இன் லைஃபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதுக்காக கடவுள் மேலே பிரியமா, இல்லை கடவுள் மேலே கடவுளுக்காக ஜஸ்ட் யூ லவ் ஹிம் ஃபார் ஹூ ஹீ இஸ்? அது ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்டுக்கிட வேண்டிய ஒரு கேள்வி. நோபடி கேன் ஜட்ஜ் யூ ஆன் தட், ஒன்லி யூ அண்ட் காட் நோஸ் தட், இல்லை? ஸோ அதை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நம்ம காடை ஏதோ ஒரு என்னமோ எனக்கு கிடைக்க போகிற ஒரு பிளெஸ்ஸிங்காக, எனக்கு கிடைக்க போகிற ஒரு நன்மைக்காக அவரை வேண்டுவேன், அவருக்கு காணிக்க கொடுப்பேன், அவரை ரெகுலராக ஜெபம் பண்ணுவேன், அதெல்லாம் நினச்சோன்னா நமக்கும் இன்னொரு ரிலிஜனில் இருக்கிற பிலீவருக்கும் வித்தியாசமே கிடையாது. அவங்களும் அதுக்கே தான் அவங்களும் பண்ணுறாங்க. என் குடும்பம் பத்திரமா இருந்தணும், ஒரு ஆக்சிடெண்ட் வந்துடக்கூடாது, நல்ல பாடம் படிச்சிடணும், நல்ல ஆஃபீஸில் மேலே வந்துடணும், பிஸ்னஸ் நல்லா போயிடணும், இதெல்லாம் வில் பி த ப்ரேயர் ஆஃப் அ நான் பிலீவர் ஆல்சோ. ஸோ it should be different for us. Let me take it one more step further. Is it because we want to go to heaven and not hell? ஹெல்லுக்கு இருக்கிற பயம்னால நம்ம நான் கிறிஸ்தவனாவே இருந்துக்கிறேன்ப்பா, ஜீசஸ் தான் காட் அப்படி சொல்கிறோமா? அது கூட நாட் கரெக்ட். Our Christian growth needs to be purely not for reward, not for fear of hell, not for earthly anything. இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கணும். கரெக்டா? எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியணும் ஜீசஸ்ட. அப்படி வளர சொல்லியிருக்காரு இந்த பிளெஸட், இல்லை இந்த பியாட்டிடியூட்ஸில். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் சால்வேஷன், சேவ்டே இல்லாத ஒரு நான் பிலீவர் ஸ்டேட்டஸில் இருந்து, புவர் அண்ட் ஸ்பிரிட்டில் இருந்து வளர்ந்து 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 பர்சிக்யூட் ஆகி செத்தாலும் ரிஜாய்ஸ் அண்ட் பி பிளெஸ்ட் சொல்லியிருக்காரு ஜீசஸ். யா, ஈவன் இஃப் ஐ டை ஐ டோன்ட் கேர். அப்படி. ஸோ beatitude is a fantastic lesson on Christian growth, from salvation till how we live our lives on earth. But it's an attitude thing, not இதை ஃபாலோ பண்ணி 5 தடவை ஜெபம் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசிக்கணும், அந்த மாதிரி மெத்தட் கிடையாது. இது மனசார ஆட்டிடியூடே மாறி வாழ்கிற ஒரு இது. ஸோ திஸ் இஸ் அமேசிங் beatitudes lesson. So thank God for this opportunity, Lord. Thank you. Back to you, Akka Shantika. Okay, Ma. Thank you so much. It was really wonderful. Mm. Any doubts? யாராவது எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். Any explanations? ஏதாவது உங்களுக்கு சொன்னதுல டவுட்ஸ்? இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் லுக்கிங் இன்டு இட். அந்த மாதிரி